ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேரு கார்த்திகா. இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஆலு பராட்டா இது கூட மசாலா தயிர் பண்ண போறோம். இது உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணி பண்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல மேலே வைக்கிற சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 2 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி எனக்கு செலவாயிருக்கு. இதை பிசையாமல் அப்படியே 5 நிமிஷம் ஒரு டவல் போட்டு மூடி ரெஸ்ட்டில் விடுங்க. 5 நிமிஷம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போது உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வேக வச்ச 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை நல்லா இடித்து அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஓமம் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக நறுக்குன 1/4 கப் வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சோண்டு, அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு, அப்படி இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுட்ரு இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஸ்டஃபிங். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த மாவை நல்லா ஒரு டைம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இதை ஒரு பெரிய பவுல் சைஸுக்கு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சோண்டு மாவு தூவிட்டு இந்த டோவை வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க. ரொம்ப விரிக்க வேண்டாம். கொஞ்சம் உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக விரித்தா போதும். இந்த அளவுக்கு விரிச்சிட்டு ஒரு சின்ன பால் சைஸு உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து இதுக்குள்ளே வச்சு இப்படி எல்லா சைடும் அப்படியே சீல் பண்ணிகிட்டே வாங்க. விரலை வச்சு உள்ள மசாலாவை அமுத்தி விட்டு க்ளோஸ் பண்ணுங்க. பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி உள்ளே வச்சு சீல் பண்ணிடுங்க. மேலே இருக்கிற மாவை எடுத்துட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வச்சு மெதுவாக தேய்ச்சி எடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சா ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே தெரியும். பாருங்கள் எப்படி தேய்ச்சிருக்கேன்ட்டு. இந்த அளவு திக்னஸில் தேய்ச்சிருங்க. இப்போது பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம தேய்ச்சி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். இதை 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆலு பராட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். 1 கப் கெட்டி தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், நறுக்கின இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கின வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி. இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தயிரில் ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா தயிர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இது பட்டர் வச்சு மசாலா தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள இருக்க மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.